ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான ஒன் பாட் வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் ரைஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் சூப்பரான மெனு, ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்கிறதுக்காக ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு பிரியாணி இலை, 2 சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 மராத்தி மொகு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்ச உடனே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே சுத்தமாக போனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர், மஷ்ரூம், சோயா பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மீல் மேக்கர் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான காய்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் காயை நல்லா வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஹீட்டில் வச்சு வதக்கிக்கோங்க. தூளோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கைப்பிடி அளவு புதினா, 1/4 கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டால் போதும், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். 1 கப் அளவு பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2.25 கப் அளவு தேங்காய் பால் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். முதல் பால், 2ஆம் பால் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் 2.25 கப் அளவு எடுத்துக்கிறேன். இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு எல்லாமே இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வந்திருக்குல்ல, இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எல்லாமே சுத்தமாக வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு ஹை ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியான வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால அதோட வாசனை சூப்பராகவே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.